உன் மனசுல எது நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? அந்த அபி விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் என்கிட்ட இருந்து ரொம்ப ஒதுங்கி போற மாதிரி தெரியுது. சரியாவே பேச மாட்டேங்கிற, என்ன தொடர்ந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ற நீ. ஆதி, நீங்களா இதோ நினைச்சிட்டு விவாதம் பண்ணா எப்படி? நோ, நான் விவாதம் பண்ணல. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. அந்த அபி தான் உன்னோட மாற்றத்துக்கே காரணம். அனாவசியமா என் வாழ்க்கையில விளையாடுறா. வர ஆத்திரத்துல அவளை கொன்னே போட்டுருவேன். அபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது காரணம். என்ன ஆதி, விட்டா நான் சாப்பிடலன்னா கூட அதுக்கு அபிதான் காரணம்னு சொல்லுவீங்க போல இருக்கு. அப்படி சொன்னாலும் தப்பே கிடையாது. ஏன்னா நீ அபிக்காக பட்னி கடக்கக்கூடிய ஆள் தான். ஆதி ப்ளீஸ் போதும். இந்த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இனிமே அபியை பத்தி பேசாதீங்க. Why shouldn't I talk? ஆதி ப்ளீஸ், நான் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். நீங்க இப்படி வரிசையா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. போற போக்குல என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவீங்க போல இருக்கே. No, I did not say that. ஏன் உஷா இவ்வளவு சீரியஸா பேசுற நீ? பின்ன நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நான் வேற எப்படி பதில் சொல்றது? ஓகே உஷா, ஒன்னு புரிஞ்சுக்கோ. நீ போய் எங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்படி மூஞ்சிய உம்மடி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க? வருத்தப்படுவாங்களா இல்லையா? சின்ன பொண்ணு என் தங்கச்சி கூட உன் முகத்தை பார்த்துட்டு அண்ணி ஒரு மாதிரியா இருக்காங்கன்னு சொல்றா. அந்த அளவுக்கு நீ உம்மன்னு இருக்க. இத்தனை பேர் கூடி இருக்கும் போது அது டிஸ்டர்பன்ஸா இருக்காது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உஷா, உன் மனசுல என்ன முடிவு எடுத்திருந்தாலும் தெளிவா சொல்லிடு. ஏன்னா பின்னால நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆதி, நீங்க பிரச்சனை நினைச்சா எல்லாமே பிரச்சனை தான். உஷா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆதி, உஷா 2 பேரும் கீழே வாங்க, சாப்பிடலாம். வரோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க ரொம்ப காஸ்மோபாலிட்டன். ஒன்னும் பெரிய டிமாண்ட் எல்லாம் இருக்காது. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். எங்களோட ஆசை அதேதான். அதே எல்லாம் பேசி முடிச்சிட்டோம்பா. வர தை மாசம் 5ஆம் தேதி நிச்சயார்த்தம். ஓகே? என்ன உஷா பேச்சே காணோம்? அங்கிள், அது வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கேன். என்னம்மா, லஞ்ச் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போ. இல்ல இல்ல அங்கிள், எனக்கு சாப்பாடுலாம் ஒன்றும் வேண்டாம். நான் கிளம்புறேன். சம்மந்தி சொல்றாருல. அப்பா ப்ளீஸ், நீங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க. நான் கிளம்புறேன். போயிட்டு வரேங்க. வரேங்க. உஷா, சரி, நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். வாங்க வாங்க வாங்க. ஓகே. சிட்டியில நடக்கிற எத்தனையோ கொலைகளோட 10ஓட 11 இதை நாம ட்ரீட் பண்ண முடியாது. ரஞ்சனி மர்டர் கேஸ் ரொம்ப சென்சேஷனல். ஏன்னா சில மணி நேரத்துல மணப்பெண்ணாக வேண்டிய ரஞ்சனி மண்டபத்துல அத்தனை சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸும் தங்கி இருக்கும்போது கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கா. அஃப்கோர்ஸ் இந்த கேஸ்ல 2 அக்யூஸ்டுங்களை பிடிச்சாச்சு. பிரைம் சஸ்பெக்ட் கான்ட்ராக்டர் அபி. சாரி டு இன்டரப்ட் யூ. இந்த கேஸ்ல 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது உண்மைதான். பட் இந்த கேஸ் விசாரணையில சில விஷயங்கள் சரியா ஃபாலோ பண்ணல. என்ன சார் சொல்றீங்க? எஸ், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த கேஸ்ல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நாம கிளியர் பண்ணாம நாம ஒருத்தரை பிடிச்சி உள்ள தள்ளுறது நேர்மையான விசாரணையா இருக்காது. சார், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட செகண்ட் அக்யூஸ்ட் தொல்காப்பியனை ஜெயிலேயே. ஆமா, தொல்காப்பியனை ஜெயிலியா வச்சு கத்தியால குத்தி இருக்காங்க. இது எதேச்சியா நடந்ததா இல்ல இந்த கொலைகேஸோட தொடர்ச்சி தானான்னு தெரியல. சோ இந்த வழக்கு விஷயத்துல கவனம் தேவைப்படுது. அதனால இப்ப நாம பேசினபடி ஒரு அறிக்கை தயார் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் நடந்த ரஞ்சனி கொலை வழக்கு மக்களிடையே பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய வழக்கு என்ற அளவிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. இந்த விசாரணையை சீர்திருத்தி மேலும் துரிதப்படுத்துவதற்கு வசதியாக கீழ்க்கண்ட மாற்றங்களை செய்ய இந்த கமிட்டி முடிவெடுத்துள்ளது. இதுவரை இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்ட ஆய்வாளர் விஸ்வநாத் இந்த வழக்கின் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஆய்வாளர் பிரபுவை இவ்வழக்கை ஏற்று விசாரணையை மேற்கொள்ளும்படி பணிக்கப்படுகிறது. அவர் இக்குற்ற விசாரணையை துரிதமாகவும் அடுத்த கட்டங்களில் ஆய்வு நடத்துவதோடு
இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட தொல்காப்பியன் கொலை முயற்சி வழக்கையும் இணை குற்றப்பதிவு வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும். இவ்விரு வழக்கிலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் அறிக்கையிட வேண்டும் என்று இந்த உயர்மட்ட குழு தெரிவிக்கின்றது. இவ்வழக்கில் பதிவு செய்யப்பட்ட குற்ற ஆதாரங்கள் அனைத்தையும், சாட்சிகள், ஒப்பம், அனைத்து விஷயங்களையும் ஆய்வாளர் பிரபுவிடம் சம்பந்தப்பட்ட கொலை வழக்கை ஏற்று நடத்திய ஆய்வாளர் விஸ்வநாத் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த கமிட்டி உத்தரவிடுகிறது. மேலும் இவ்வழக்கில் பிரபுவிற்கு உதவியாக அவரின் கீழ் பணிபுரிய ஏட்டு ரங்கராஜனையும் ஒரு காவலரையும் நியமிக்கிறது. Any commands, gentlemen? Nothing, sir. Nothing, We sir. are all agreed. Okay, that's all. ஆமா சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட் தான் நினைக்கிறேன். மிஸ்டர் பிரபு, இவங்க தான் மிஸ்டர் அபிநய். இவங்களை தெரியும் சார். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு சின்சியர் ஹேண்டோட தலையீடு இந்த கேஸுக்கு தேவைப்பட்டது. ஸோ உங்களை நான் செலக்ட் பண்ணேன். பாரபட்சம் இல்லாம எது சரியோ அது செய்வீங்கன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா சார். கேஸை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அபிநயா தான் குற்றவாளிங்கிற முன் தீர்மானத்தோடையே இந்த கேஸ் இது வரைக்கும் கையாளப்பட்டிருக்கு. தட்ஸ் வெரி பேட். எது உண்மைங்கிறது மட்டும்தான் உங்க தேடலா இருக்கணும். ஷியோர் சார். அப்புறம் தொல்காப்பின ஜெயில கொலை பண்ண முயற்சி நடந்திருக்கு. ஆமா சார், அவர் ரொம்ப இன்னசென்ட். எனக்கு அவரை நல்லா தெரியும். அவரை யாரோ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க தான் அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். டோன்ட் வரி மேடம், செக்யூரிட்டி டைட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், சொல்லுங்க சார். இந்த என்கொயரி விஷயமா உங்க ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா சார், என்ன சொல்லுங்க. என் ஹெல்ப் எப்பவும் இருக்கும். குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸ்ல நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். கேரி ஆன் பிரபு. அப்புறம் நாம அந்த விஸ்வநாதனை மீட் பண்ணோம். ஓகே சார். ஓகே, வாங்க போலாம். நீங்க வாங்க. சீக்கிரம் வண்டி இருக்கு சார். சீக்கிரம் கமான் போய். சீப்பா வா. டேய், உங்க அம்மாவை பால் எடுத்துட சொல்லு. என்னடா, ஏதாவது மேட்டர் தெரிஞ்சுதா? விசாரிச்சிங்களா இல்லையா? அண்ணே, ஹாஸ்பிட்டல் ஏரியா முழுக்க சுத்தி அலைஞ்சிட்டோம். பயங்கரமான பாதுகாப்புண்ணே. ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாக்டர் வேஷத்துல கூட போலீஸ் நிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். நாம உள்ள போக நினைச்சோம், மாட்டிக்குவோம். எதிர்பார்த்தாதான். சரி, அதை விடுங்க. இந்த மேட்டர் எப்படி லீக் ஆச்சு? அதை விசாரிச்சிங்களா? அதையும் விசாரிச்சோண்ணே. ஏதாவது தெரிஞ்சதா இல்லையா? யாரா நம்ம கூட இருக்கிற துரோகி? கேட்கறேன்ல, சொல்லுங்க. என்னடா முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா, யாரு? யாருன்னு தெரியல. ஆனா அந்த அபிக்கு போன் மூலமா தான் தகவல் போயிருக்கு. யாரோ ஒரு பொம்பளை தான் மேட்டரை லீக் அவுட் பண்ணிருக்கு. பொண்ணா? டேய், நம்ம கேங்கல யாரா பொண்ணு இருக்கா? நாங்க கிளியரா விசாரிச்சிட்டோம். ஒரு லேடி தான் தகவல் கொடுத்துருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணே. என்ன? நீங்க கோச்சு காட்டி ஒன்று சொல்றேன். சொல்லுடா. நம்ம வீட்டில் இருக்க ஒரே லேடி நம்ம அண்ணி தானே. ஏமா டம்ளர் கீழே விழுந்துச்சு? ஏன் விழுந்துச்சு? அவன் சொன்னதை கேட்டியா? அதை கேட்டுதான் பயந்துட்டியா? உனக்கு ஏண்டி பயம் வந்துச்சு? சொல்லு, உனக்கு ஏன் பயம் வந்துச்சு?
தப்பு பண்ணியா? நீ தான் ஃபோன் பண்ணியா? நிறுத்து நிறுத்து. அந்த அபிக்கு ஃபோன் பண்ணது நீ தானே? ஆமா. சொல்லு, ஏன் இப்படி பண்ண? பயந்துட்டேங்க. ஏய், என்ன பயம்? என்ன பயம் உனக்கு? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ தாங்க பயந்துட்டேன். சென்டிமெண்டா? சனியனே, எல்லாத்தையும் கெடுத்துட்டேடி. இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க. மன்னிச்சிடுங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க. நிறுத்து. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, உன்னை உயிரோட குழியில இறக்கி கட்டடம் கட்டிடுறேன். புரியுதா? போ. விஸ்வநாத் சார், அந்த ரஞ்சனி கேஸ் விஷயமா இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். அந்த ஃபைல் எடுங்க. எஸ் சார். ஓகே, இந்த கொலை சம்பந்தமா எல்லா ஆங்கிள்லயும் விசாரிச்சீங்க அப்படின்னு நான் நம்பலாமா? நம்பலாம் சார். ஓகே, சொல்லுங்க சார். இந்த வழக்குல 3 பேர் மேல சந்தேகம் இருந்தது. ஒன்னு, அந்த பொண்ணோட முதல் புருஷன் உபேந்திரா. அடுத்தது, அந்த பொண்ணை கட்டிக்கிறதா இருந்த பாஸ்கர். மூணாவது, பாஸ்கரோட முதல் மனைவி இந்த அபி. 3 பேர் மேல சந்தேகம் இருந்தா நாம 3 ஆங்கிள்லயும் விசாரிப்போம். அப்படித்தானே பண்ணீங்க? ஆமா சார், அப்படித்தான் விசாரிச்சோம் சார். முதல்ல அந்த உபேந்திரா, அவன் அந்த பொண்ணை விட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே பிரிஞ்சிட்டான் சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவன் காண்டாக்ட் பண்ணல. அவன் அந்த பொண்ணை பார்த்ததாகவே தெரியல சார். அப்புறம் சார், அப்புறம் பாஸ்கர், அவரை பத்தி விசாரிச்சதுல அவர் மேல சந்தேகம் வரல சார். ஏன்னா பாஸ்கருக்கு எந்த விதமான மோட்டிவும் கிடையாது சார். அப்புறம் மூணாவதா இந்த அபி. இவங்க மேலதான் சார் எல்லா விதத்திலையும் சந்தேகம் வலுவா இருக்கு. அதனாலதான் சார் இவங்க மேல நடவடிக்கை எடுத்தேன். அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? சார், இதுல சம்பந்தப்பட்ட தொல்காப்பியங்கிறவனை செங்கல்பட்டு பக்கத்துல நாங்க அரெஸ்ட் பண்ணோம். அவன் சொன்ன விஷயங்களை வச்சுதான் இந்த அபியை நாங்க அரெஸ்ட் பண்ணோம். ஓஹோ, எத்தனை மணிக்கு அபியை அரெஸ்ட் பண்ண போனீங்க? சார், ஒரு 6 மணி இருக்கும் சார். உங்க வீட்டுக்கு 6 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல சார். பின்ன வீட்ல என்கிட்ட வந்து சொன்னதே வேற சார். ஏதோ சில தகவல்கள் கேட்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்க, 10 நிமிஷத்துல உங்களை அனுப்பிடுறோம்னு சொல்லி தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க சார். ஓகே, ஸ்டேஷன் வந்தீங்க. அப்புறம் என்ன நடந்தது? என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. அப்புறம் தொல்காப்பியனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் என்கிட்ட இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. நான் தொல்காப்பியன் அப்பாவின்னு சொன்னேன். இதே விஷயத்த நீங்க ஜட்ஜ் முன்னாடி வந்து சொன்னா ஜட்ஜ் அவரை ரிலீஸ் பண்ணிடுவாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொன்னாரு. அதை சொல்லி தான் என்னை கூட்டிட்டு போனாங்க சார். ஓகே, அப்புறமா உங்களை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, ரைட்? ஆமா சார். ஓகே இன்ஸ்பெக்டர், இவங்களை அரெஸ்ட் பண்ண பிறகு இவங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோங்கிற தகவலை சொன்னீங்களா? ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல ஒரு நேர்மையான அணுகுமுறை இல்ல. இவ்வளவு தூரம் சுத்தி வளைச்சு இப்படி பண்ணணுங்கிற அவசியம் என்ன வந்துச்சு? என்னமோ குழந்தைய ஏமாத்தி கூட்டிட்டு போற மாதிரி போய் ரிமாண்ட் பண்ணிருக்கீங்க. இவங்களுக்கு யோசிக்கவே அவகாசம் கொடுக்கல. ஏன்? அதான் உங்க திட்டமா? ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோம்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கிறது பேசிக்கான விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணும்போது மேலிடத்துல இருந்து எல்லா கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க, இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி. ஆனா நீங்க நடந்துகிட்ட விதமே சரியில்லையே சார். இவங்க ஹியூமன் ரைட்ஸ் அப்படி இப்படின்னு போயிருந்தாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேரு. நீங்க இவங்களை ஹேண்டில் பண்ணதை பார்த்தா ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன உள்நோக்கம்? சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார்.
இவங்களை அரெஸ்ட் பண்ண விஷயத்துல இவ்வளவு சாதுரியமா திட்டம் போட்ட நீங்க ஏன் உபேந்திரா விஷயத்துல எந்த ஆக்ஷன் எடுக்கல? அவரை பத்தி ஏன் சார் விசாரிக்கல? இவ்வளவுக்கும் தொல்காப்பியன் உபேந்திராவை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான். தொல்காப்பியன் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தோம், அங்க உபேந்திரா இல்ல. தொல்காப்பியன் போய் சொல்லியிருக்கான் சார். என்ன மேன் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு ஆள் ஒரு இடத்துல இல்லைன்னா அந்த ஆள் மேல சந்தேகப்படவோ மேற்கொண்டு விசாரிக்கவோ வேணாம். சார், கொலை நடந்த இடத்துல தொல்காப்பியனோட பர்ஸ் கிடந்தது. அதை வச்சுதான் அவனை அரெஸ்ட் பண்ணோம் சார். நல்லா இருக்கு சார் நீங்க சொல்றது. ஒரு ஆள் அங்க இல்லைன்னா அவனை விட்டுட்டீங்க, வேற ஒருத்தரோட பர்ஸ் கிடைச்சோன்னா அவன் தான் கொலைகாரன் முடிவே பண்ணிட்டீங்களா? நீங்க பண்ணதை பார்த்தா போலீஸ் விசாரணைய கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. வழக்கமான விசாரணை மாதிரியே இல்ல. ஆமா, யார் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? சொல்லுங்க சார், உங்களை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி தூண்டுனது? சார், என்ன சார் இது இப்படி சொல்றீங்க? பின்ன நீங்க விசாரிச்ச முறைகள் அப்படி சொல்ல வைக்குது சார். பாஸ்கர் எப்படி உங்க சந்தேகத்திலிருந்து விடுவிச்சீங்கன்னு தெளிவா இல்ல. அதே மாதிரி தான் நீங்க உபேந்திரா விஷயத்தையும் தீவிரமா விசாரிக்கல. அபிநயாவை விட வலுவான மோட்டிவ் அவங்க 2 பேருக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க 2 பேரையும் ஈஸியா ஒதுக்கிட்டு அபி மேல குற்றம் சுமத்துறதுல ஆர்வமா இருந்திருக்கீங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ண விதத்துல நீங்க பண்ணியிருக்கிற குளறுபடி இருக்க, அது ரொம்ப மோசம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஏன் உங்களை சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? சார், நீங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை ரொம்ப தவறா பயன்படுத்தி இருக்கீங்க. எந்த விவரத்தையும் முறையா பதிவு செய்யல. நம்ம டிபார்ட்மெண்டோட நெறிமுறைகளை ரொம்ப மீறி இருக்கீங்க. ஐ எம் சாரி. இந்த காரணங்களுக்காக நான் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். இவருக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. சார், இந்த கேஸை ஹேண்டில் பண்ண விதத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு சார். இனி இந்த கேஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எந்த தலையீடும் இல்லாம இருக்க நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா. இதுல சம்பந்தப்பட்ட தொல்காப்பியனை ஜெயில வச்சே குத்தி இருக்காங்க. சோ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். மிஸ்ஸஸ் அபிநயா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். இதுக்கப்புறம் நடக்க போற விசாரணைகளுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். ஓகே? நிச்சயமா சார். அப்புறம் தொல்காப்பியனுக்கு கவலைப்படாதீங்க. இனிமே முறையான விசாரணை நடக்கும். ஓகே? தேங்க்யூ சார்.